வணக்க மக்களே, நான் தான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு இது வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இப்போ இந்த வருஷம் கண்டினியூவா 4வது வருஷம் வந்திருக்கோம். எல்லாம் ஒரு டைம் போயிட்டு வர்றதே கஷ்டம். அடுத்தடுத்து அது ஏதோ சிவனோட அருள் இருந்தா தான் போக முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிவனோட அருளா இல்லை இந்த மலையோட எஃபெக்டான்னு தெரியல. இதோட 4வது டைம் வந்திருக்கோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்ப நான் சிறப்பாக இந்த பயணத்தை முடிச்சுட்டு கீழே வந்திருப்போம். ஒரு 6 கிலோமீட்டர் பயணம், ஒரு 7-8 மணி நேரம் மேலே டிராவல் பண்ணி மறுபடியும் ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் கீழே வர்றதுக்கு. இதோட நம்ம 4வது வருஷத்துக்காக வந்திருக்கோம். இப்போ எப்பயுமே இப்போ 3 வருஷம் இதுக்கு முன்னாடி வந்தது எப்பயுமே சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு தான் வருவோம். இப்போ சிவராத்திரிக்கு முன்னாடியே ஒரு 1 மந்த் முன்னாடியே ஓப்பன் பண்ணனால இப்போ நாங்கள் முன்னாடியே அந்த சிவராத்திரிக்கு 1 மந்த் முன்னாடியே இது மேலே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்களே சிவராத்திரிக்கு ஒரு 10 days முன்னாடியே வந்திருக்கோம். என்னன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்திருந்தோம்னா அன்னதானம் போடுவாங்க. நைட்டுமே அன்னதானம் போட்டிருப்பாங்க. நம்ம மேலே போயிட்டு கீழே வந்தாலுமே அன்னதானம் மட்டும் இல்லாமல் கம்மங்கூழ், தர்பூசணி அது மாதிரி நிறைய பொருட்கள் அன்னதானமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம 10 நாள் முன்னாடியே வந்திருக்கனால அன்னதானம் இப்போ போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கம்மியான அளவு போடுறாங்க. இதே நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வந்திருந்தோம்னா நிறையாவே போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம முன்னாடியே வந்திருக்கனால நாங்கள் சாப்பாடு மட்டும் நாங்கள் வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வீட்டிலேருந்து அந்த சாப்பாடு ஐட்டம்லாம் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்டு மேலே போகிறோம். மறுபடியும் மேலே போய் சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த டிராவல் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே நம்ம கூட எங்க கூட ஒருத்தங்க டிராவல் பண்ண போகிறாங்க, புது கேரக்டரு. அது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குச்சி தான். இந்த குச்சி எதுக்காக இந்த குச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலைக்கு ஆல்ரெடி ஏறிட்டு வந்தவங்களுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏதாச்சும் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியுது எதுக்காகன்ட்டு. என்னன்னா இது இல்லாமல் நம்மளால மேலே ஏறிட்டு கீழே ரிட்டர்ன் வர முடியாது. இது நம்மளுக்கு இன்னொரு நல்ல சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 30 ரூபா. இதுக்கு அந்த தேவஸ்தானம் இது இந்த கோயில் நிர்வாகத்துலேருந்தே சேல் பண்ணுறாங்க. கோயில் நிர்வாகத்துலேருந்தே இந்த குச்சி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே மேலே போகிறப்ப இது ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. இது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்பெல்லாம் என்னென்னா இந்த குச்சி வாங்கினதுக்கப்புறம் அதை லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கிட்டு இந்த லோக்கல் இருக்கவங்களோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா இது 30 ரூபா வாங்கினாலும் அவங்களே இதை உள்ளே அதுவும் எப்படின்னா இதுக்கு அந்த ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன். என்னன்னா இப்போ மொத்தமாக ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். மொத்தமாக கொண்டாந்து கொட்டிடுவாங்க. உள்ள ஒரு 20 பேரை உள்ள தாட்டி விட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கா பார்த்து அவங்க எடுத்து இப்போ ஒருத்தவங்க அவங்களே ஒன்று கொடுக்குறாங்கன்னா இது குச்சி வளைஞ்சிருக்கு அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வர்றது ஆயிரக்கணக்கான பேர் வர்றப்ப அதை போய் இவங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை குச்சி நேரம் வேணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாங்கனால ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். ஒரு 4-5 ஒரு கட்டு மொத்தமாக போட்டு உள்ள 20 பேர் தாட்டி விட்டுருவாங்க. நம்ம போய் எது வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வரப்போ 30 ரூபா அமௌண்ட் கொடுத்து வந்துக்கலாம். அது வெளியே வந்தோன்னே குச்சி அவங்களே செதுக்கி தரக்கு வெளியே அவங்களே கோயில் நிர்வாகத்துலேருந்தே குச்சி வெட்டி தரக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களே கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கொஞ்சம் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தராங்க. அந்த ஃபுட்டேஜ் நான் இப்போ போய் லாஸ்ட் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வாங்குறதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட லைனில் நின்று அதுக்கப்புறம் உள்ள போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த குச்சி தான் நம்மளுக்கு இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆக போகுது. இதொன்று. அப்புறம் என்னன்னா இந்த ட்ராவலுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு பவர் பேங்க் நம்மகிட்ட பழசு இருந்துச்சு. அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இது இப்போ இல்லை. நம்ம கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தனால பவர் பேங்க் வாங்கலாங்கிற மைண்ட் செட்டில் இல்லை. நம்ம இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம்ல, நேற்று ஈவினிங் பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப ஐயோ நம்மளுக்கு உடனே பவர் பேங்க் வேணுமே அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்காக நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டும் அவங்க பாருங்க இந்த பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. விஜே கார்த்திக் பிளாக் இந்த யூடியூப் சேனல் சார்பில் இதை கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தோணுச்சு எனக்கு, நம்ம கேட்டனே உடனே கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா 3 வருஷம் வந்ததுமே ஃபோட்டோ எடுத்ததுக்கே சார்ஜ் குறைஞ்சிரும். இப்போ நம்ம மேலே ஏற வரைக்கும் வீடியோ எடுப்போம். அப்போ நைட்டுங்கனால கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக தான் எடுப்போம். மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். கிளிப் நல்லா மேலே சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. நம்ம உங்களுக்கு மார்னிங் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னா மார்னிங் சன்ரைஸ்க்கு நாங்கள் மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மொபைல் கொண்டு போகிறோம். 2 மொபைல்லையுமே வீடியோ நார்மலாக எடுத்தாலும் இல்லைனாவே நார்மலாகவே ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே சார்ஜ் குறையும். அதே நம்ம வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாகவே குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிருந்தா நிறைய ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். ஒருவேளை சார்ஜ் குறைஞ்சிடும், அடுத்து எடுக்கலாங்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோ எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பவர் பேங்க் இருக்கனால ஒரு மொபைல் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு அது ட்ரை ஆச்சுன்னா கூட இதில் சார்ஜ் போட்டுவிட்டு அதை வச்சுட்டு அடுத்து இருக்கிற மொபைலில் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பவர் பேங்க் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ.
பார்த்தீங்களா, அந்த மூங்கில் குச்சி எடுக்கிறதுக்கு வந்து இங்கே நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன்ல, இந்த பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி கூட்டம் அதிகமாக வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி ஜிக்ஜாக்காக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க தான் இப்படி போயிட்டு அங்கே வந்து அந்த ரூம் மாதிரி இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி போட்டோம்ல அந்த ஃபுட்டேஜில் இருக்கும். எப்படின்னா இப்படி அலோவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு 20-30 கட்டை மொத்தமாக கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு உள்ளே வந்து ஒரு 20 பேர் தாட்டிடுவாங்க. 20 பேர் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பேர் மட்டும் போயிட்டு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வெளியே கொண்டாந்து கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சேவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே வெட்டி தராங்க வெளியே. மேலே வந்து பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன பாப்பாங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 10 வயசு, 11 வயசு, 15 வயசுக்குள்ளே இருக்கிற நிறைய பாப்பாங்களாம் மேலே இருந்தாங்க. அவங்களுமே வந்து கூடயே ட்ராவல் பண்ணிவிட்டு 7 மலை தாண்டிட்டு அவங்களும் எனர்ஜியாக வந்துட்டு ரிட்டன் வரப்போ தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. நாங்கள் நிறைய பேத்துக்கு சாக்லேட், குளுக்கோஸ்லாம் நாங்கள் எங்ககிட்ட இருந்தெல்லாம் கொடுத்துட்டு கீழே கூட்டிகிட்டு வந்தோம். இந்த ப்ராசஸ்னால ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் வராமல் இருக்குது. ஏன்னா வேணுங்கிறத அவங்க தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறனால எங்களுக்கு குச்சி வளைஞ்சிருக்கு, நேராக இருக்குது, அந்த ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வர்றப்போ அவங்க அந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்தால் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்திருக்கும். என்னை அலோவ் பண்ணனே போயிட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி குச்சி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே செக் பண்ணிட்டு தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னா, மேலே நம்ம இப்போ நைட்டு எப்படியுமே நம்ம இப்போ நைட்டு ஏற ஆரம்பித்தாலோ இல்லை பகலில் ஏற ஆரம்பித்தாலோ நைட்டை நம்ம தாண்டி தான் வர முடியும். ஏன்னா இப்போ நைட் ஆரம்பிக்கிறனால போய் லைட் தேவைப்படும். இதே நம்ம பகலில் ஏற ஸ்டார்ட் பண்ணாலும் ரிட்டர்ன் இறங்கி வரப்போ இருட்டாயிரும். ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் இருட்டாயிரும். இப்போ நாங்கள் வந்து லைட் அதுக்கு தேவைப்படும். இந்த லைட் என்னன்னா, நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தப்பயே வந்து அதிக அமௌண்ட் கொடுத்தே வாங்கிட்டோம். இப்போ இங்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க. அது வந்து 30 ரூபா 40 ரூபா 1 யூஸ் மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அது தூக்கி போகிற மாதிரி இருக்கும். இதே நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி வருவோம் அப்படிங்கிறக்காகவோ இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம அதிகமாக வாங்கிடலாம், ரீசார்ஜபிள் பேட்டரியோட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி பேட்டரி மறுபடியும் புதுசு பேட்டரி மட்டும் வாங்கி போட்டால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற லைட் நாங்கள் லாஸ்ட் டைமே வாங்கிட்டோம். அதனால இப்போ நாங்கள் பேட்டரி மட்டும் வாங்கிட்டு அந்த லைட் பத்திரமா வச்சுருந்தோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். யாரும் இந்த பவர் இருக்கும். இப்போ நைட் நான் உங்களுக்கு போகிறப்ப காட்டுறேனே, இந்த போகிறப்ப காட்டுறேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ட்ராவல் பண்ணி போகிறக்கு இந்த லைட் தேவைப்படும். இங்கே பாருங்க, இந்த வெளிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா. இது நம்ம மேலே இருட்டு ஒரு 6 ஹவர் கிட்ட இந்த லைட் வெளிச்சத்தில் தான் நம்ம போக முடியும். நான் மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த லைட்டை அடிச்சு காட்டுறேன் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்ட்டு. ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி காட்டுறேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு போகிறத விட நான் உங்களுக்கு பகலில் ரிட்டர்ன் வர்றப்ப காட்டுறேன் எவ்வளோ நேரம் எவ்வளோ இருட்டுக்குள்ள தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம போகிறது ஃபுல் இருட்டுக்குள்ள தான் போவோம். ரிட்டர்ன் வரப்போ பாருங்க ஃபுல்லாக ஒரு காடு, அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இந்த எப்படின்னா இந்த ஒரு சிவராத்திரிக்கு ஒரு சிவராத்திரிக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி அலோவ் பண்ணி மே மந்த் எண்ட் வரைக்கும் மே மந்த் வரைக்கும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த ரேஞ்சில் வந்து இந்த நம்ம போயிட்டு இருக்கிற மலைப்பகுதியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வனவிலங்குகள் இப்போ நம்ம போயிட்டு இறங்க போகிற இந்த பாதையில் கொஞ்சம் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறனால இப்போ அலோவ் பண்ணுறாங்க. மற்ற டைமிங்னா வனவிலங்குகள் நம்ம இப்போ நடந்து போகிற வழியிலேயே வனவிலங்குகள் அதிகமாக இருக்கனால அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன்னா இந்த இடத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்கும். அதனால விலங்குகள் வந்து இங்கே இருக்காமல் அது தண்ணி இருக்கிற இடத்துக்கு தேடி போயிடும். அதனால இப்போ வனவிலங்குகள் கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா எப்பயுமே மனித நடமாட்டம் இருக்கிற இந்த இடத்துக்கு வனவிலங்குகள் அதிகமாக நடமாட்டமே இருக்காது. அதுக்காகத்தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ கீழே வந்து நோட்டீஸ் போர்ட்லாம் இது போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கோ இல்லை நான் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ புதுசாக கொண்டாந்து முன்னாடி இருந்துச்சா தெரியல, நான் இப்போ முன்னாடி வந்தப்போ இந்த போர்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏற போனதுக்கப்புறம் வந்து பாதி தூரத்திலேயே முடியாமல் சிரமப்படுவாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் இடையில உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உதவிக்கு அழைக்கிறதுக்கு நிறைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே நோட்டீஸ் போர்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் அலோவ் பண்ணலாம், யாரெல்லாம் போகலாம், யார் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் போர்டு இருந்துச்சு. அந்த 2 ஃபோட்டோமே அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் லாஸ்ட் 3 வருஷம் வந்திருந்தோம். 3 வருஷம் கண்டினியூவாக வந்திருந்தோம். அந்த ஃபோட்டோஸுமே வந்து நான் இதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி என்னன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி 3 வருஷம் தொடர்ந்து கண்டினியூவாக வந்திருந்தோம். அதோட ஃபோட்டோஸுமே உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் வந்து நான் மொபைலில் கூட வச்சிருந்தேன். இப்போ ஈவினிங் வரப்போ தான் நான் மொபைல் லாஸ்ட் இயர் ஃபோட்டோஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக எடுத்து பார்த்துருந்தேன். இது பாருங்க, இது 22ல் எடுத்தது, இது 23ல் எடுத்தது, 21ல் எடுத்த ஃபோட்டோ இதில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த ஃபேஸ்புக்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். ஃபேஸ்புக் ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம பர்சனல் ஐடின்னு இருக்குது, சேனலுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. ரெண்டுமே மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இது மாதிரி நிறைய பிளேஸ் போன ஃபோட்டோஸுமே இருக்குது. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? இதான் நான் ஃபஸ்ட் டைம் வெள்ளியங்கிரி மலைக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோ 2021ல் எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ மேலே ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோவை 2021 நான் எடுத்த வீடியோ, அது ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன ஃபாலோ பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சேனல் அப்டேட்ஸ் அதுலேயும் நான் போடுவேன். இதில் புதுசாக ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அதுலேயும் கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது 2021 எடுத்த ரீல்ஸ். இந்த ஃபோட்டோ வந்து 2022 எடுத்த ஃபோட்டோ. மேலே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. அந்த 20 ரூபா வாங்குவாங்க அமௌண்ட். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ அந்த ஸ்டிக்கர் காட்டினீங்கன்னா அந்த 20 ரூபா கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரப்பயுமே நாங்கள் சில்வர் வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வந்தோம். இப்பயுமே நாங்கள் சில்வர் வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஏன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டு அதை நம்ம எதுக்கு தேவையில்லாமட்டு நாங்கள் சில்வர் வாட்டர் பாட்டில் எங்ககிட்ட இருந்துச்சு, இதை கொண்டு வந்துட்டோம். இன்னும் இதில் தண்ணி பிடிக்கல, கிளம்புறப்ப தண்ணி பிடிச்சிட்டு மேலே கொண்டு போய்க்கலாம். மேலேயுமே வந்து ஒரு 2-3 இடத்துல மட்டும் அருவி மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கும், அதை குடிக்கலாம். எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம போயிட்டு ஒரு முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃபுட்டு எது கொண்டு வந்தீங்கனாலுமே வந்து பேப்பரோ இல்லை வாழை இலை அதில் வச்சு கொண்டு வந்துருங்க. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கீழே காட்டேன். அங்கே பாருங்க, எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணிட்டு உங்களை இந்த பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் அவங்க எவ்வளோ வேணாலும் நியூஸ் பேப்பர் நிறைய நியூஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் லோட் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த பிஸ்கட் ஐட்டமே கொண்டு வந்தீங்கன்னா கூட பிஸ்கட் பாக்கெட் கவரை கிழிச்சிட்டு பிஸ்கட்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி அதை தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. பிஸ்கட் பாக்கெட்டு எதுவுமே பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் லாஸ்ட் 3 டைம் வந்தப்பயுமே இப்படி செக் பண்ணி தான் மேலே அலோவ் பண்ணாங்க. அப்படி அலோவ் பண்ணாலுமே ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியோ போதை பொருட்கள்னா இந்த பீடி சிகரெட் அதெல்லாம் வந்து எப்படியோ மறைச்சு மேலே கொண்டு போயிடுறாங்க. அப்படி நீங்க அடுத்து வர்றீங்கன்னா நீங்க அப்படி ஸ்மோக்கிங் வந்து பண்ணவே கூடாது. அது மீறி நீங்க பண்ணுவீங்கனாலும் இந்த மலைக்கு வர்றப்ப அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா மலை இப்படி அலோவ் பண்றாங்க, ஒரு இயற்கை சூழல் நல்ல ஒரு பிளேஸ் அலோவ் பண்றாங்க. அலோவ் பண்ற இடத்துல நீங்க ஸ்மோக் பண்றதுக்காக எப்படியும் மறைச்சு வச்சு மேலே கொண்டு போய் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்தப்பயுமே எப்படியும் மறைச்சு வச்சு கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன சொல்ல முடியும், அவங்கள செக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கொண்டு வராங்க, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அது மாரி வந்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் பண்றது தப்பு. அது மாரி ஸ்மோக்கிங்கே பண்ணுவீங்கனாலும் இந்த மேலே போயிட்டு வர ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட ஸ்மோக் பண்ணாம இருந்தீங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைச்சு மேலே கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு உங்களுக்கு பாதிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு, அதுல அலோவ் பண்றதே பெருசு. இது மாதிரி போய் ஏதாச்சும் ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அடுத்து வரவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளால வனவிலங்குகளுக்கும் பாதிப்பாகும். அதனால நீங்க இது மாதிரி வந்தீங்கன்னா ஸ்மோக்கிங்காக யூஸ் பண்ற பொருட்கள்லாம் மேல அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் போதை பொருட்கள்லாம் மேல அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டு. இதனால எப்படியும் மறைச்சிச்சு மேல கொண்டு வராங்க. கேட்டா சிவனுக்கே பிடிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி யூஸ் பண்றாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. அது என்னோட சின்ன ஒரு ரெக்வஸ்ட், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் கிளம்ப போறோம். இப்போ நாங்கள் ஒரு 10:30 அந்த மாதிரி கிளம்புனோம்னா மார்னிங் சன்ரைஸ்க்கு மேலே போயிடுவோம். உங்களுக்கு நாங்கள் போற வழியில் எடுக்கிற ஃபுட்டேஜ்லாம் அட்டாச் பண்றேன். நைட்ல வந்து அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப இருட்டா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறேன். அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் மார்னிங் சன்ரைஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் இங்கே வர்றவங்க என்னன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக கொண்டு வராதீங்க. கவர்ல சாப்பாடுலாம் கொண்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் மேலே செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அதுல இது கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போறதுக்கு சிரமமா இருக்கும். கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. கூட்டம் ஏறுறவங்களுக்கும் கூட்டம் அதிகமா இருக்கு, இறங்காததுக்கும் கூட்டமா இருக்கு. இது அலோவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 24/7 வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஏன்னா எப்ப வந்து எல்லாருமே வந்து நைட் 1 o'clock 2 o'clock ஏற ஆரம்பிப்பாங்க, இறங்கிட்டே இருப்பாங்க. ஓப்பனிங் தான் இருக்கும். எப்பயுமே இங்க செக்கிங் கால் இருந்துட்டே இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுமே நாங்க லாஸ்ட் டைம் போயிருந்தப்பயுமே செக்கிங்லாம் மேல ஒரு 10 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அங்கங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் நாங்க பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் கன் எல்லாம் வச்சுட்டு அங்கங்க இருப்பாங்க, பாதுகாப்புக்காக இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொன்னேன்ல 10:30 ஏற ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குன்னு. இப்ப 10:30 ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே எல்லாருமே வந்து மார்னிங் அந்த டைமிங் இது நிறைய பேர் வருஷம் வந்துட்டு இருக்கனால அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு 10:30 ரேஞ்சில் ஆரம்பிச்சோன்னா மார்னிங் விடியறப்ப ஏறிடலான்ட்டு. இப்போ பாருங்க கூட்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த செக்கிங் முடிச்சுட்டு நம்ம மேலே போகணும். வாங்க போகலாம். உங்களை அடுத்து நான் மேலே செக்கிங் முடிச்சுட்டு மேலே போயிட்டு உங்களை பார்க்குறேன். செக்கிங் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்க்கலாம், முடிஞ்சா அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். அங்கே போ.
ஏய் ப்ரோ கொஞ்சம்